ஹாய் உறவுகளே, இதுவும் பிரியா தான் கேட்டாங்க. பிரியா, இது தக்காளி ரசம். உறவுகளே, இது தக்காளி ரசம் செய்ய போகிறேன். நானாக டிஸ்கவர் பண்ணது. எல்லோரும் இப்படி தான் வைப்பாங்க. நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருவேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஜீரகமும் ஃபுல் குறுமிளகு, இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. 4 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், இது ஃபைனலாக போடுறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தனியாக இன்னொரு தட்டில் வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாவும் அதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இருங்க, வரமிளகாவும் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் ஒன்று வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் 1, தாளிக்கும் போது 2 வரமிளகாய் இல்லைன்னா 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். தனியாக வரமிளகாவும் கிள்ளி வச்சிட்டேன் உறவுகளே. கருவேப்பிலை 2ஆக பிரிச்சுக்குவேன். நான் நிறையா கருவேப்பிலை போடுவேன். அரைக்கிறதுக்கும் நிறையா போடுவேன், தாளிக்கிறதுக்கும் நிறையா போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. இந்த நாட்டு தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இதை தவிர கொத்தமல்லி எல்லாம் ஃபைனலாக போடணும், இதுவும் ஃபைனலாக போடணும். இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு ஜாரில் போட்டுக்க வேண்டிதான். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஹாஃபாக கட் பண்ணிட்டேன் தக்காளியை. மற்றது தட்டில் இருந்ததை அப்படியே போட்டாச்சு. ஓவராகவும் மையாக அரைக்க வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப திப்பியாகவும் அரைக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை சட்டியில் நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, வரமிளகா போட போகிறேன். கடுகு, வரமிளகா, கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். புளி தேவையில்லை இந்த ரசத்துக்கு, தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் உறவுகளே. தண்ணி ஊற்றிட்டு இந்த மஞ்சத்தூள் உப்பும் போட்டாச்சு. மஞ்சத்தூள், உப்பு, இனி பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி எல்லாம் மட்டும்தான் போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையானது போட்டுக்கோங்க. லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் ரசப்பொடி வச்சுருந்தீங்கனாலும் ரசப்பொடி போட்டுக்கோங்க உறவுகளே, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்ட்ட ரசப்பொடி இல்லை, அதனால் இதை மட்டும் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இனி ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போட்டால் எம்மி டொமேட்டோஸ் ரசம். வாங்க பிரியாமா, மதி, எல்லா உறவுகளும் வாங்க சாப்பிட்லாம். அதுக்குள்ளே கிளைண்ட் வந்தனால ஐப்ரோஸும் பேபி கட்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு போய் திருப்பி ஆன் பண்ணி இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் உறவுகளே. கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணி விட்ருங்க, மூடி வச்சுருங்க. வாங்க சாப்பிட்லாம். யம்மி ரசம், டொமேட்டோஸ் ரசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.